Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, வைகாசி மாத உற்சவத்தை முன்னிட்டு கந்தக்கடவுளின் பெருமைகளையெல்லாம் முருகப்பெருமானுடைய திருச்சன்னதியில் எல்லோருமாக சேர்ந்து அமர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். முருகப்பெருமானுடைய கருணை பெருவெள்ளம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அந்த கந்தக்கடவுளின் பெருமைகளை கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கே கலியுக வரதன் என்று பெயர் உண்டு. என்றைக்கோ யாருக்கோ கருணை காட்டினார், அருள் காட்டினார் என்பதில்லாமல் எந்த நாளாக இருந்தாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் முருகா என்று மனசார கூப்பிட்டால் அப்படி கூப்பிட்டவர்களுக்காக உதவி செய்வதற்கு ஓடோடியும் வரக்கூடிய கந்தக்கடவுள். அதனாலே தான் கலியுக வரதன் என்றே பெயர். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடும்போது அந்த 6 முகங்களும் எப்படியெல்லாம் நமக்கு கருணையை காட்டுகின்றன என்று பாடினார். ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு பாடினார். அருணகிரிநாதருடைய பாடல்களுக்கே திருப்புகழ் என்றுதான் பெயர். நமக்கெல்லாம் தெரியும், புகழ்னு சொன்னால் ஒருவருடைய பெருமை, அந்த பெருமை எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கிறது, அதற்கு புகழ்னு பெயர். முருகப்பெருமானுடைய புகழை, முருகப்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் வார்த்தைகளால் பாடின அருணகிரிநாதருடைய பாடல்களுக்கே திருப்புகழ்ங்கிற பெயர் வந்தது. அருணகிரிநாதர் வாழ்க்கையிலேயும் சரி, இன்னும் பற்பல அடியார்களின் வாழ்க்கையிலேயும் சரி, முருகப்பெருமான் உதவிக்கரம் கொடுத்து அவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு தெரிவித்து அவர்களையும் உயர்த்தி
அவர்களின் பக்தியையும் உயர்த்தினார்ங்கிறது தான் கந்தக்கடவுள் நமக்கு காட்டுகிற கருணை. கந்தபுராணம்னு ஒரு நூல் இருக்கு. சமஸ்கிருதத்தில் வடமொழியில் ஸ்காந்த மகாபுராணம்னு சொல்லுவார்கள். அந்த ஸ்காந்த மகாபுராணம் 1,00,000 ஸ்லோகங்களால் ஆனது. 18 புராணங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். 18 புராணங்கள் மொத்தமாக சேர்த்து மகாபுராணங்கள்னு பேர். இந்த 18 புராணங்களில் 17 புராணங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு ஸ்காந்த மகாபுராணத்தை இன்னொரு பக்கம் வச்சா கூட 17 சேர்ந்து ஸ்காந்தத்துக்கு ஈடாக முடியாது. அவ்வளவு பெருமைக்குரியது ஸ்காந்த மகாபுராணம். வடமொழியில் இருக்கிற ஸ்காந்த மகாபுராணத்தில் முருகப்பெருமான் கதை மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள் உண்டு. ஸ்காந்தம் ஸ்கந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கே தொகுப்புன்னு தான் அர்த்தம். ஸ்கந்தம்ங்கிறதுலேருந்து தான் ஸ்காந்தம்னு வந்தது. நீங்கள் பார்க்கலாம், நிறைய பெயர்கள் முன்னால் இருக்கிற ஒரு பெயர்லேருந்து இன்னொரு பெயர் வருதுன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் டிரைவ்டு நேம் அப்படிம்பார்கள். ஆனால் அதுக்கு நம்ம மரபில் தத்திதாந்த நாமம்னு பேர். இப்போ ஜனகருடைய மகள் அப்படின்னா ஜானகின்னு சொல்கிறோம். துருபதனுடைய மகள் அப்படின்னா திரௌபதின்னு சொல்கிறோம். அந்த துருங்கிறதுலேருந்து தான் திரௌன்னு வரும். இதுக்கு தத்திதாந்த நாமம்னு பேர். ஸ்கந்தனை பற்றியது ஸ்காந்தம்ங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்கந்தம்ங்கிற வார்த்தைக்கே இன்னொரு அர்த்தம் உண்டு. ஸ்கந்தம்னா தொகுப்புன்னு அர்த்தம். பாகவதம்னு ஒரு நூல் இருக்குது, கண்ணனை பற்றி சொல்லக்கூடிய நூல். பாகவதத்தில் எப்படி நாம் தமிழில் காண்டங்கள்னு சொல்கிறோமோ பாகவதத்தில் ஸ்கந்தங்கள்னு சொல்லுவார்கள். ஸ்கந்தம்னா தொகுக்கப்பட்டது, தட் விச் ஹஸ் பீன் கலெக்டட். வால்யூம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3ன்னு, அந்த வால்யூம்ங்கிறது தான் ஸ்கந்தம். ஸ்கந்தமாக தொகுக்கப்பட்ட ஒரு பெரிய நூல்தான் ஸ்காந்த மகாபுராணம். இந்த ஸ்காந்த மகாபுராணத்தில் சிவரகசிய காண்டம்ங்கிற பகுதியில் தான் முருகப்பெருமானுடைய வரலாற்றை பார்க்கிறோம். முருகப்பெருமானுடைய வரலாறு ஸ்காந்தத்தில் இருக்குது. அதை தமிழில் பாடணுங்கிற ஆசை காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒருத்தருக்கு வந்தது. அவர் பெரிய முருக பக்தர். தினம்தோறும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டம் திருக்கோயிலுக்கு போவார். எப்படி சென்னையில் கந்தகோட்டம் இருக்கோ அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் குமரகோட்டம். ஒரு பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில், இன்னொரு பக்கத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் குமரகோட்டம். எப்படி சோமஸ்கந்த மூர்த்தம்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் சிவன் இன்னொரு பக்கத்தில் பார்வதி, 2 பேருக்கும் நடுவில் முருகப்பெருமான் இருப்பாரோ அதே மாதிரி ஒரு சோமஸ்கந்த அமைப்பில் அந்த குமரகோட்டம் இருக்கும். குமரகோட்டத்து முருகன்கிட்ட தினமும் போய் பணிந்து வணங்கி, சொல்லப்போனால் அந்த முருகனோட பேசக்கூடியவர், வார்த்தையாடக்கூடியவர் அந்த புலவர். புலவர்னு சொல்கிறத விட அவர் பெரிய பக்தர். காஞ்சிபுரத்துக்காரருங்கிறதுனால அவருக்கு கச்சியப்பர்னு பேர். காஞ்சிபுரத்தில் தானே கச்சியப்பர் சந்நிதி, அதனால் அவருக்கு கச்சியப்பர்னு பேர். அவருக்கு முருகப்பெருமானுடைய பெருமைகளை பாடணும்னு ஆசை ஒரு பக்கம். ஆனால் அதே சமயத்தில் தனக்கு என்ன தெரியும், தன்னால் என்ன பாட முடியும், அந்த திறமை தனக்கு இல்லையேங்கிற ஒரு ஆதங்கமும் இருந்தது. ஒரு நாள் முருகன்கிட்ட பேசும்போது, உன்னோட புகழையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னார். முருகப்பெருமான் உடனே சொன்னார், தாராளமாக சொல்லே, என்ன இருக்குது, தாராளமாக பாடுன்னார். எனக்கு என்னன்னு தெரியும், நான் என்னன்னு பாடுவேன், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, என்ன பாடணும்னு நான் உனக்கு அடி எடுத்து கொடுக்குறேன்,
நீ பாடு. அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னர். நான் அடி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா இல்லையா? உனக்கு என்ன அதுக்கு மேலே அவநம்பிக்கை? நானே உனக்கு அடி எடுத்து கொடுக்குறேன், அந்த வரியை வைத்து கொண்டு பாடு. முருகப்பெருமானே சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் தாங்கல்ல கச்சியப்பருக்கு. எப்படி அருணகிரிநாதருக்கு முத்தை என்று தொடங்கி பாடுன்னு அடியெடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு சொற்றொடரை சொல்லி இதை வைத்து கொண்டு பாடுனர். முருகப்பெருமானவருக்கு சொன்ன தொடர் இதுதான். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். இதை வச்சு பாடு. திகட சக்கரவா அப்படின்னா என்ன அர்த்தம்னர் முருகர். உனக்கு என்னத்துக்கு அர்த்தத்தை பற்றி கவலை? நானே உனக்கு சொல்கிறேன்னா இல்லையா? பாடு. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் பாடிட்டார். கச்சியப்பரும் அந்த வரியை எடுத்துக்கொண்டார். அந்த வரியை எடுத்துக்கொண்டு பாடினார். எப்போவுமே காப்பியம் பாடும்போது முதல்ல கடவுள் வணக்கம் பாட வேண்டும். பாயிரம்னு பேர் அதுக்கு. விநாயக பெருமானை வணங்கி முழுமுதல் கடவுளாக விக்னமில்லாமல் இருக்க வேண்டும்னு கேட்டுத்தானே மற்ற வேலைகளை எல்லாம் செய்வோம். கோவிலுக்கு வந்தால் கூட என்னதான் முருகப்பெருமான் மூலவர் அப்படின்னா கூட அந்த பழனி தண்டாயுதபாணிக்கிட்ட போகிறதுக்கு முன்னால் நாம் என்ன பண்ணுறோம்? முதல்ல போய் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் முருகர்கிட்டயே வரோம் இல்லையா? அந்த மாதிரி அவரும் விநாயகரை வணங்குவதற்கான வரின்னு சொல்லி விநாயகரை பற்றி பாடினார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடினார். காஞ்சிபுரத்துக்காரருங்கிறதுனால காஞ்சிபுரத்தை பற்றியும் பாடினார். முருகப்பெருமானை பற்றி பாடி கந்தபுராணம், முருகப்பெருமானுடைய வரலாறு, ஏன் குமாரக்கடவுள் தோன்றினார், சூரபத்மனுடைய பிரச்சனை என்ன, சூரபத்மன் எப்படியெல்லாம் தேவர்களை கஷ்டப்படுத்தினான், இதையெல்லாம் சொல்லி முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு சம்பவம். கொஞ்ச நாளி முன்னால் முகுந்தனையா சொன்னார்களே, பிரம்மாவை முருகப்பெருமான் பார்த்தது, பிரம்மாவை சிறையில் இட்டது, எல்லாத்தையும் ஈசருடன் ஞானமொழி பேசுகிற அந்த முகத்தினுடைய தன்மை, கூறுமடியார்களை வினை தீர்த்த தன்மை, கிரௌஞ்ச மலையை பிளந்த தன்மை, எல்லாத்தையும் பாடி முடித்தார். கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் பாட்டு பாடி முடித்த உடனே அரங்கேற்றம் பண்ணணும். இதை பாடும்போதே என்ன செய்வார்னா, ஒவ்வொரு நாளும் 10,000 சொச்சம் பாட்டையும் ஒரே நாளில் பாட முடியாது இல்லையா? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பாட்டு இல்லை 20 பாட்டு 30 பாட்டுன்னு பாடி அதை ஓலையில் பொறித்து வைப்பார். ஒவ்வொரு நாளும் அதை பாடி முடித்து அந்த ஓலையில் பொறிச்ச உடனே ஓலைக்கட்டை கொண்டு போய் முருகனுடைய சந்நிதியில் வச்சுட்டு வந்துடுவார். அடுத்த நாள் கார்த்தால் போய் சந்நிதியில் அந்த ஓலைக்கட்டை எடுத்து பார்த்தா அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கும். ஏதாவது தப்பாக இருந்தால் அந்த இடத்த திருத்தி இருக்கும். யார் திருத்தி இருப்பார்கள்? வேற யார் திருத்துவார்கள்? முருகப்பெருமானே ஒவ்வொரு நாளும் அந்த ஓலைக்கட்டை பார்த்து அன்னன்னைக்கு என்ன பாட்டோ அந்த பாட்டெல்லாம் செக் பண்ணி அதில் இக்கு ஈச்செல்லாம் விட்டு போயிருந்தா, ஏன்னா நாமெல்லாம் எழுதும்போது அதுதானே பிரச்சனை, எந்த இடத்துல ஈக்கு போடணும் எந்த இடத்துல இச்சு போடணும் தெரியாது. அதெல்லாம் முருகப்பெருமானே ப்ரூஃப் ரீட் பண்ணி கிராமட்டிக்கலாக ஏதாவது தப்பு இருந்தால் அந்த தப்பெல்லாம் திருத்தி வச்சுருப்பார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், முருகப்பெருமானுடைய கருணை அருளே இருக்குன்னு. இது பாடி முடிச்சாச்சு, அரங்கேற்றம் பண்ணணும். புலவர்கள் சபையில் போய் இந்த மாதிரி ஒன்று நான் அரங்கேற்றம் பண்ண வேண்டும்னு கேட்ட உடனே புலவர்கள் எல்லாம் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அந்த காலத்தில் என்ன வழக்கம்னா, இதெல்லாம் நடந்தது ஒரு 350 வருஷத்துக்கு முன்னால். அப்போ என்ன வழக்கம்னா, புலவர்கள் எல்லாம் கூடுவார்கள். அந்த புலவர்கள் இருக்கிற இடத்தில் வந்து உட்கார்ந்து இந்த பாட்டை படிக்க வேண்டும். அவர்கள் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இது கரெக்டுன்னு சொல்லி அவர்கள் அப்ரூவல் கொடுக்கணும். அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் ஆரம்பித்தார். முதல் பாட்டு பிள்ளையார் சூழி பாட்டு இல்லையா? பிள்ளையாரை பற்றிய பாட்டு. திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான். ஃபஸ்ட்டு லைன் தான், ஃபஸ்ட்டு பாட்டு கூட இல்லை, முதல் லைன். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் அப்படின்னு ஆரம்பித்தார். நிறுத்துங்கள்னார்கள். செம்முகம்னா அர்த்தம் புரிகிறது, சிவப்பான முகம்.
அல்லது செம்மையான முகம் அர்த்தம் புரிகிறது. ஐந்துளான்னா 5, யார்கிட்ட 5 இருக்கோ அவருக்கு ஐந்துளான். சரி, இந்த திகட சக்கரனா என்ன அர்த்தம்? திகடன்னு ஒரு வார்த்தையே நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே தமிழில். விகடம் தெரியும், திகடம்னா அப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் பார்த்தது இல்லையே. அகடம் தெரியும், விகடம் தெரியும், திகடம் தெரியாதே அப்படின்னார்கள். நீங்கள் பாடியிருக்கிறீர்களே திகடன்னு, இந்த வார்த்தையே தப்பாச்சேன்னார்கள். அவர் சொன்னார், நான் கூட அப்படித்தான் முதல்ல நினச்சேன். இந்த வார்த்தையை எனக்கு முருகனே எடுத்து கொடுத்த போது இந்த வார்த்தை சரியாக வரலையேன்னு சொன்னேன். ஆனால் முருகனே இல்லை இது கரெக்டுன்னு சொன்னார், அதனால் விட்டுட்டேன். முருகனே கரெக்டுன்னு சொன்னாரா? என்ன சொல்லுகிறீர்கள்? இல்லை, நானும் அர்த்தம் கேட்டேன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திகட சக்கரம் அப்படின்னு வருகிறதே, என்ன அர்த்தம்னு கேட்டேன். நீ விநாயகனை பற்றி பாட வேண்டும். விநாயகன் யாருடைய மகன்? சிவனுடைய மகன். சிவனுக்கு எத்தனை முகங்கள்? 5 முகங்கள். 5 முகங்கள்னா எத்தனை கைகள்? 6 முகம் இருக்கிற முருகருக்கு 12 கைகள் இல்லையா? மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் ஈராறு கரம்னு சொன்னால் 12. 6 முகம் இருந்தால் 12 கை. 5 முகம் இருந்தால் 10 கை இருக்குமா இல்லையா? அதைத்தான் சொல்லியிருக்கு. சிவபெருமானுடைய மகன் விநாயகன் அந்த பாட்டு இருக்கு. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் திகழ் தசக்கரம். தசம்னா 10 இல்லையா? தசக்கரம்னா 10 கரம். திகழ்கிற 10 கரங்களையும் 5 முகங்களையும் கொண்ட சிவபெருமானுடைய மகன். இதுதான்ப்பா இதுக்கு அர்த்தம். இப்படித்தான் முருகப்பெருமான் சொன்னார். திகழ் தசக்கரம் அப்படிங்கிறது தான் திகட சக்கரம்னு சொன்னார். நீங்கள் தமிழில் சில வார்த்தைகளை சேர்க்கும்போது எழுத்து மாறும். நமக்கெல்லாம் தெரிந்த உதாரணம் சரவணன். முருகனுடைய பெயர் இருக்கா இல்லையா? சரவணன்கிறது பெயர். இப்போ சரவணன்னு தமிழில் எழுதுகிறோன்னு வச்சுப்போம். இன்றைக்கி நிறைய பேருக்கு தமிழ் எழுதுறது மறந்து போச்சு, எழுதுறதே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தமிழ் எழுதுறது இன்னும் மறந்து போச்சு. இந்த தமிழில் டன்னகரனா ரன்னகரனான்னு சொல்லுவார்கள். சிம்பிளாக புரியணும்னா 3 சுழினா 2 சுழினா அப்படிம்பார்கள் இல்லையா? சரவணன் அப்படின்னு எழுதினா கரெக்டாக என்ன எழுதணும்? ச ர வ 3 சுழி நா போடணும். நீங்கள் சரவணன்கிற பேர் எப்படி வந்தது? சரம்னா மூங்கில், மூங்கில் காட்டில் வளர்ந்த பிள்ளை, அதனால் சரவணன். ஆனால் சரவணன்கிறத தனியாக எழுதி பாருங்களேன். மூங்கில் காடு, சரவனம். காடுன்னா வனம், வனம்னா காடு இல்லையா? வனம்னு எழுதும்போது 2 சுழியா 3 சுழியா? 2 சுழி தான். ஆனால் சரவணன் எழுதும்போது 3 சுழியாக மாறும். 2 சொற்கள் சேரும்போது, எழுத்துக்கள் சேரும்போது சில நேரங்களில் அது புதுசாக உருமாறும். இதற்கு புணர்ச்சி விதின்னு பேர். இது சமஸ்கிருதத்தில் உண்டு, இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் உண்டு. ராமாயணம் அப்படின்னு எழுதுகிறோமா இல்லையா? ராமாயணம்னு எழுதும்போது 3 சுழினா தானே எழுதுகிறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? ராம அயனம். அயனம்னா பாதை. அயனம்னு எழுதும்போது 2 சுழி தான். ஆனால் ராமாயணம்னு எழுதும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 3 சுழியாக மாறிடும். அதே மாதிரி தான்ப்பா புணர்ச்சி விதி. திகழ் தச அப்படிங்கிறது திகட அப்படின்னு மாறிப்போச்சு. அதுதான் கரெக்டுன்னார் முருகப்பெருமான். முருகர் சொன்னதை நம்பி கச்சியப்பெரும் போய் அரங்கேற்றத்தில் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான்னா புலவர்கள் நிறுத்து அப்படின்னார்கள். இதுக்கு எங்கே விதி இருக்குது? எந்த கிராமரில் இருக்குது? கொண்டு வந்து காட்டுங்கள். அந்த காலத்தில் எவிடன்ஸ் காட்டலைன்னா அதுக்கு மேலே அரங்கேற்றம் பண்ண முடியாது. எவிடன்ஸ் காட்டுங்கள். நாங்கள் படித்த கிராமரில் இல்லை,
தொல்காப்பியத்தில் இல்லை, நன்னூலில் இல்லை, நாங்கள் படித்ததில் இல்லையே, நீங்கள் எங்கே இருந்து புதிதாக கண்டுபிடித்தீர்கள்? முருகப்பெருமான் தான் சொன்னார்னார். மறுபடியும் முருகப்பெருமான் சொன்னால் அப்போ முருகப்பெருமானே வந்து சொல்லுவாரா உங்களுக்காக சாட்சியா அப்படின்னார்கள். முருகப்பெருமான் சாட்சியாக வருவாரா? என்னதான் இங்கே நின்று முருகா முருகா முருகான்னு கத்தினாலும் அவர் அங்கே தானே நிற்கிறார், அங்கேருந்து இறங்கி வருவாரா அப்படின்னா தெரியலையே. அவர் என்ன பண்ணினார், என்ன பண்ணுறதுன்னு புரியல. முருகப்பெருமானை எப்படி சாட்சியாக கூப்பிடுறது தெரியலை. அதனால் அன்றைக்கு இரவு அவர்கள் என்ன சொன்னார்கள், நாளை காலையில் நீங்கள் இதுக்கான ப்ரூஃப் கொடுக்கலன்னா இதுக்கு மேலே நீங்கள் அரங்கேற்றம் தொடர முடியாது. உங்களால் ப்ரூஃப் கொடுக்க முடிந்தால் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. ரொம்ப வருத்தமாக வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகலை, நேராக குமரகோட்டத்துக்கு போனார். முருகா, உனக்கே இது அடுக்குமா? நான் அன்றைக்கே கேட்டேன், இது சரியா இல்லையே இந்த வார்த்தைன்னு அன்றைக்கே கேட்டேன். நானே சொல்கிறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொன்னேன். இப்போ பார், எல்லாருமா சேர்ந்து என்னை கேள்வி கேட்டார்கள், எனக்கு அவமானம் தாங்கவில்லை, நான் என்ன செய்வேன்? என்னை இப்படி மாட்டி வைத்து விட்டாயே, சிக்கி வைத்து விட்டாயே, நான் என்ன செய்வேன்னு அழுதார். அழுதுட்டு இரவெல்லாம் அழுதார். களைத்து போனார். அந்த களைப்பில் தூங்கி போனார். அடுத்த நாள் கார்த்தால சபைக்கு போகாமல் இருக்க முடியாது. இவர்கிட்ட ப்ரூஃப் இல்லை. ஆனால் ப்ரூஃப் இல்லைங்கிறதுக்காக சபைக்கு போகாமல் இருக்க முடியாது. சபைக்கு போகாமல் இருந்தால் இவர் ஏமாற்றுகிறார்னு தோணும் எல்லாருக்கும். அதனால் இவர் போகணும். சரி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், இன்றைக்கு நாம் மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு போனார். அந்த புலவர்களும் வந்து உட்கார்ந்தார்கள். எல்லாரும் உட்கார்ந்துருக்கும்போது, என்ன கச்சியப்பரே, நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? என்ன விதி என்று கண்டுபிடித்து விட்டீர்களான்னு கேட்டார்கள். இவர் எங்கே கண்டுபிடிச்சார்? இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. பாவமாக பார்த்தார். அப்போது யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில், இப்போ இந்த மாதிரி கூட்டம் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்து சொன்னார். பார்த்தா ரொம்ப இளைஞராக இருந்தார். ஐயா, நான் பேசலாமான்னு கேட்டார். இந்த தலைமை புலவர் வயசானவர், பெரியவர், அவர் பார்த்தார். ரொம்ப இளமையாக ஒருத்தர் நிற்கிறார். நீங்கள் யார்? அந்த இளைஞர் சொன்னார், ஐயா, நான் புதுசாக வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில் தான் நான் காஞ்சிபுரத்துக்கு வந்தேன். காஞ்சிபுரத்தில் வந்து குமரக்கடவுளை வணங்க வேண்டுங்கிறதுக்காக வந்தேன். இங்கே இருக்கிற கோயில்களுக்கு போகணும்னு வந்தேன். நான் கோவிலுக்குள்ளே வரும்போது இங்கே இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம் நடக்கிறது, புலவர்களெல்லாம் இருக்கிறார்கள்னு சொன்னார்கள். எனக்கு புலவர்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா நானும் கொஞ்சம் தமிழ் படித்தவன். அதனால் நானும் இந்த சபையில் கலந்து கொள்ளலாம் என்று வந்தேன். எனக்கு அனுமதி கொடுப்பீர்களான்னார். யாராக இருந்தாலும் அனுமதி உண்டு. இளைய புலவராக இருந்தாலும் வயதில் சிறியவராக இருந்தாலும் அனுமதி கண்டிப்பாக உண்டு, வாருங்கள். சரின்னு அந்த புலவரும் அந்த உட்கார்ந்துட்டார். இவர்கள் பழைய நேத்திக்கு விட்ட இடத்துலேருந்து இன்னைக்கு தொடர்கிறார்கள். திகட சக்கரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். ஒருத்தர்கிட்டையும் அதுக்கான எந்த விதியும் இல்லை. அந்த இளைய புலவர் புதுசாக வந்தாரா இல்லையா, அவர் எழுந்தார். ஐயா, மன்னித்து விடுங்கள், நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நான் சோழ நாட்டிலேருந்து வரேங்க ஐயா. எங்கள் ஊரில் வீர சோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களே இப்போது ழகரத்துக்கும் தகரத்திற்கும் இணைப்பு வந்தால் அது டகரமாக மாறும். திகழ் தச கரம் என்பது ழகரமும் தகரமும் சேர்ந்து டகரம், திகட சக்கரம் என்று மாறும் என்று அந்த வீர சோழியத்தில் இதோ பாருங்கய்யா 44வது சூத்திரத்தில் கொடுத்துருக்கு பாருங்கய்யா. வாங்கி பார்த்தார்கள். பார்த்தால் தன்னோட மடிசஞ்சியிலேருந்து எடுத்து கொடுத்தார் அந்த சுவடிக்கட்டை. அந்த சுவடிக்கட்டில் அதே மாதிரி சூத்திர விதி இருக்கிறது. அந்த புலவர்களுக்கு வருத்தமாக போச்சு. ஒருத்தரை குறை சொல்கிறதுக்கு முன்னால் அது சரியாக தப்பான்னு தெரிஞ்சிக்காமல் குறை சொல்லக்கூடாது. நாம் அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, சோழ நாட்டில் இருக்கிற இலக்கணம் நமக்கு தெரியலையே, நாம் அப்போ சரியாக படிக்கலைன்னு தானே அர்த்தம். நாம் அவசரப்பட்டு அந்த புலவரை கச்சியப்பரை குறை சொல்லிவிட்டோமோ என்று மன்னிப்பு கேட்டார்கள்.
தொடர்ந்து படியுங்கள் அப்படின்னார்கள். தொடர்ந்து கச்சியப்பரும் படித்தார். அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு என்ன பாட்டெல்லாம் படித்தாரோ அந்த பாட்டெல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு பாராட்டினார்கள். அன்னைக்கு சாயங்காலம் அன்றைக்கு சபை கலைந்தது. அடுத்த நாள் சபை கூடுங்கிற சந்தர்ப்பத்தில் கச்சியப்பருக்கு அந்த இளம் புலவர்கிட்ட போய் ஒரு நன்றி சொல்லணுமா இல்லையா? நம்ம சரியான நேரத்தில் காப்பாற்றினார், நாம் கூட படித்தது இல்லையே அந்த வீர சோழியத்தை, அவர்கிட்ட போய் ஒரு நன்றி சொல்லணுமேன்னு நினச்சி வேக வேகமாக எழுந்தார். அந்த இளம் புலவர் ரொம்ப இளைஞர் இல்லையா, அவர் ரொம்ப வேகமாக நடந்தார். ரொம்ப வேகமாக நடக்கிறாரேன்னு இவர் பின்னாலேயே ஓடுகிறார். இந்த பக்கத்தில் அரங்கேற்றம் நடக்கிறது, அந்த பக்கத்தில் குமரகோட்டம், குமரகோட்டத்தினுடைய சந்நிதி. அந்த புலவர் அப்படி சுற்றி அப்படி வரார். இதுக்கிடையில் அந்த தலைமை புலவரும் அவரோடு இருந்த கொஞ்சம் வயது முதிர்ந்த புலவர்கள் பண்டிதர்கள், நாமும் போய் அந்த வீர சோழியம்னு சொன்னாரே அது என்னன்னு கொஞ்சம் அந்த சுவடியை வாங்கி முழுசாக பார்க்கலாமே, இது வரைக்கும் நாம் படித்தது இல்லையே, அந்த இலக்கணத்தை படிக்காமல் விட்டுட்டோமே, போய் பார்க்கலாமேன்னு அவர்களும் வந்தார்கள். எல்லாருமா சேர்ந்து அந்த இளைஞர் பின்னால் ஓடுகிறார்கள். ரொம்ப வேகமாக நடந்தார். காலை அப்படி எட்டி போட்டு நடக்கிறாரேன்னு பின்னாலேயே புலவரே புலவரேன்னு போனார்கள். இவர்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கும் போதே புலவர் குமரகோட்டத்து சந்நிதிக்குள் மறைந்து போனார். அப்பத்தான் அவர்களுக்கு தெரிஞ்சது, வந்தது யாரோ ஒரு புலவர் இல்லை, அந்த முருகப்பெருமானே ஒரு புலவராக தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பக்தரை அடியாரை காப்பாற்றுவதற்காக ஒரு இலக்கண நூலை தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு வந்தார். இது நடந்தது 3000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, 30,000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, நடந்திருக்கு. 30,000 வருஷத்துக்கு முன்னாலேயும் 3000 வருஷத்துக்கு முன்னாலேயும் கந்தக்கடவுளின் கருணை பல பேரை காப்பாற்றி இருக்கிறது. ஆனால் நம்மக்கிட்ட 3000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இன்றைக்கி அதெல்லாம் அன்றைக்கி நடந்தது யார் பார்த்தா, இன்றைக்கி நடக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு 350 ஆண்டுகளில் நடந்த விஷயம், ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. கச்சியப்ப சிவாச்சாரியாருக்காக கந்தக்கடவுளே இலக்கண சாட்சி சொன்னாருங்கிறது காஞ்சிபுரத்தில் குமரகோட்டத்தில் நடந்தது. நீங்கள் இன்றைக்கும் குமரகோட்டத்துக்கு போனால் கச்சியப்பருடைய கந்தபுராண அரங்கேற்ற மண்டபம் அப்படின்னு அங்கே மண்டபமே உண்டு. அந்த இடத்துல ஒரு மண்டபம் போட்டிருப்பார்கள். அந்த கச்சியப்பர் தான் பாடினார், மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள். அவர் காஞ்சிபுரத்துக்காரருங்கிறதுனால காஞ்சிபுரத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய அந்த சந்நிதியை பாடினார். ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு சொல்கிறோமே, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் ஒரு மாமரம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த மாமரத்துக்கு கீழே சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த இடம்னு கணக்கு. ஆனால் அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சந்நிதி முருகப்பெருமானுடைய சந்நிதி. அந்த சந்நிதியைத்தான் பாடுறார், காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி. அருணகிரிநாதருக்கு மாத்திரம் இல்லை, அருணகிரிநாதர் போல அடியார்கள் பலருக்கும் கந்தக்கடவுள் நேரில் கருணை காட்டுவாருங்கிறத காட்டக்கூடியது தான் இந்த சம்பவம். நேரில் அவரே கருணை காட்டுவார். பகவான் நேரில் வருவாரா அப்படின்னு கேட்போமே, முருகப்பெருமான் வருவார். அதனால தான் அவருக்கு கலியுக கடவுள், கலியுக வரதன் அப்படின்னே பேர். கலியுகத்தில் எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் முருகான்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், அந்த குரலுக்காக ஓடோடியும் வரக்கூடியவர். அருணகிரிநாதருக்கே கூட பல சந்தர்ப்பங்களில் கந்தக்கடவுள் பலவிதமாக கருணை காட்டினார். எல்லாருக்கும் தெரியும் அருணகிரிநாதருடைய வரலாறு, ஆரம்பகால வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் தனக்கு வாழுவதற்கு தகுதியில்லைன்னு நினச்சி தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக கோபுரத்து மேலே ஏறி குதிக்க போனவர். அப்போதுதான் அந்த கோபுரத்தில் காட்சி கொடுத்து அவரை தடுத்தாட்கொண்டார். அந்த முருகப்பெருமானுக்கு கோபுரத்து இளையனார்னு பேர்.
திருவண்ணாமலைக்கு போனால் இப்போவும் பார்க்கலாம், கோபுரத்து இளையனார், வல்லாள மகாராஜன் கோபுரத்து இளையனார் இருப்பார். இதெல்லாம் நடந்து போச்சு. சும்மா இரு சொல்லறன்னு சொல்லி அதுக்கப்புறம் சும்மா இருந்து அதுக்கப்புறம் அந்த பெருமையை உணர்ந்து முத்துன்னு தொடங்கி பாடுன்னு சொல்லி முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கீரை சத்திச்சரவணன்னு பாட ஆரம்பித்து பல ஊர்களுக்கு போய் கந்தக்கடவுளுடைய பெருமைகளை எல்லாம் பாடினார் அருணகிரிநாதர். நாம் இப்போ சென்னைன்னு சொல்கிறோமே, இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய முருகக்கோயில்கள் பலவற்றுக்கும் கூட அருணகிரிநாதர் பாடல்கள் பாடியிருக்கிறார். கோயம்பேடுன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த கோயம்பேட்டை கோசை மாநகரம்னு பாடுகிறார். அங்கே இருக்கிற முருகப்பெருமானை கோசை மாநகரத்து முருகன்னு பாடுகிறார். இப்படி பல இடங்களில் பல ஊர்களில் இருக்கக்கூடிய முருகனை வாயார மனதார பாடினார் அருணகிரிநாதர். அப்படி பாடின அருணகிரிநாதர் அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவித்து. அவருடைய திருவண்ணாமலை ஊர்லேயே அவர் மேலே சில பேருக்கு பொறாமை வந்தது. எப்போவுமே யாராவது கொஞ்சம் பேரும் புகழுமாக இருக்கிறார்கள்னா நீங்கள் காரணமே கேட்க வேண்டாம், சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னாலேயே பொறாமை வரும். இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கூட இருக்காது. அவர் ஏதோ அவருடைய சொந்த முயற்சியில் மேலே வளர்ந்துட்டார். பாராட்ட முடிஞ்சால் பாராட்டலாம், இல்லையா பேசாமலாவது விட்டுடலாம். அவரை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் யாரோ ஒருத்தர் உயரமாக வளர்ந்து விட்டார்னா மனுஷ மனசில் தன்னாலேயே ஒரு பொறாமை வரும். அந்த பொறாமை அவர் எல்லாம் பொய் சொல்கிறார், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் தப்பு தப்பாக சொல்கிறார், அவர் பைத்தியக்காரர் அப்படின்னு வாய்க்கு வந்த அவதூறுகளை அவர் மேலே அள்ளிவிடும். திருவண்ணாமலையில் அந்த காலகட்டத்தில் அரசராக இருந்தவருக்கு பிரபுட மகாராஜன்னு பேர். பிரபுட மகாராஜனுடைய ஆஸ்தான புலவராக இருந்தவர் சம்பந்தாண்டான். இந்த சம்பந்தாண்டானுக்கு அருணகிரிநாதர் மேலே பொறாமை. அது என்ன, அருணகிரிநாதர் பேசினா முருகன் திருப்பி பேசுகிறாராமே அப்படின்னு ஒரு பொறாமை. சம்பந்தாண்டானும் சாதாரணமானவர் இல்லை. இந்த பொறாமைங்கிறது யாருக்கு வரும்னே சொல்ல முடியாது. சம்பந்தாண்டானும் நல்ல புலவர். புலவருங்கிறது மாத்திரம் இல்லை, காளி உபாசகர். காளி தேவி அவர் கூப்பிட்டால் வருவாள், அந்த அளவுக்கு பெரிய காளி உபாசகர். சம்பந்தாண்டான் என்ன பண்ணார், முருகன்கிட்ட பேசுகிறாராமே, நேர பிரபுட மகாராஜன்கிட்ட போனார். அவர் பொய் சொல்லுகிறார். முருகனிடத்தில் இவராவது பேசுவதாவது, இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு எப்படி பாட வேண்டும் என்று கூட தெரியவில்லை. முருகன்தானே முத்து என்று அடியெடுத்து கொடுத்தார், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு போய் மகாராஜா கிட்ட இவரை பற்றி புகார் சொன்னார். அந்த மகாராஜாவும் அதை நம்பினார். நம்பினவர் என்ன பண்ணினார், அப்படியா என்ன செய்யலாம்னு சொல்லுகிறீர்கள்? இல்லை மகாராஜா, சபையை கூட்டி ஒரு நாள் அந்த அருணகிரிநாதரை முருகப்பெருமானை கூப்பிடச் சொல்லுங்கள். இவர் கூப்பிட்டால் முருகப்பெருமான் வருகிறாரா என்று பார்க்கலாம். மயில் மீது ஆடிக்கொண்டே வர வேண்டும் முருகப்பெருமான், வருகிறாரா என்று பார்க்கலாம். இவர் கூப்பிட்டு அவர் வரவில்லை என்றால் இவர் சொல்லுவதெல்லாம் பொய் என்று தீர்மானத்திற்கு வந்துவிடலாம். அந்த மகாராஜாவும் அதற்கு ஒத்துக்கொண்டார். அருணகிரிநாதரை கூப்பிட்டு சொன்னார். அருணகிரிநாதர் சரி, அருணகிரிநாதருக்கு பகவானையே டெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுல உடன்பாடு இல்லை. நான் கூப்பிட்டால் நீ வர வேண்டும் அப்படின்னா அப்போ கடவுள் என்ன நமக்கு அடிமையா? நான் கூப்பிடுறேன் நீ வா அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு நியாயம் இல்லையேன்னு நினச்சார். இருந்தாலும் இங்கே சவால் சேலஞ்சுன்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, முருகா நீ என்ன காப்பாற்றுகிறாயோ காப்பாற்று, என்ன செய்ய நினைக்கிறாயோ நீதான் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு முருகன் மேலேயே பாரத்தை போட்டுட்டு சபைக்கு வந்தார். சபைக்கு வந்து என்னன்னார், முருகனை மயில் மீது ஆடிக்கொண்டே வர சொல்லுங்கள். மயில் மீது முருகா ஆடிக்கொண்டே நீ வான்னு சொல்லணுமா?
பாட ஆரம்பித்தார் பாருங்கள் அருணகிரிநாதர். எதெல்லாம் ஆட ஆரம்பிச்சது தெரியுமா? முருகன் ஆடிக்கொண்டே வர வேண்டும், அப்படித்தானே? அவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, இல்லையா? கடவுளே ஆடினா பிரபஞ்சமே ஆடும். இப்போ ஆரம்பித்தார் அருணகிரிநாதர், அதல சேடனார் ஆட. சேஷன், ஆதிசேஷன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த ஆதிசேஷன் தலையில் தானே பூமி இருப்பதாக கணக்கு. ஆதிசேஷன் தானே பூமியை தாங்குகிறான். சேஷன்கிறது தான் தமிழில் சேடன்னு வரும். அதல சேடனார் ஆட. அதல விதள சுதள ரசாதள தராதள மகாதள பாதாள தானே. அதலத்திலேருந்து பாதாளம் வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள்னு கணக்கு. அதல பாதாளத்தில் விழுந்துட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த கீழே இருக்கிற அதலம், அதலத்தில் இருந்தால் தான் ஆதிசேஷன் பூமியை தாங்க முடியும். அதல சேடனார் ஆட. சரி, ஆதிசேஷன் ஆடினா வேற என்ன ஆடும்? பூமியே ஆடும். அகில மேரு மீதாட. இந்த பூமி ஆடுகிறது, பூமியில் இருக்கிற மலையெல்லாம் ஆடுகிறது. இதெல்லாம் ஆட ஆரம்பித்த உடனே வேற என்னெல்லாம் ஆடித்துன்னா, அதல சேடனாராட அகிலமேரு மீதாட. அது மாத்திரம் இல்லை, அபின்ன காளி தானாட அவளோடு அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட. விடையில் ஏறுவார்னா ரிஷபத்தின் மீது ஏறக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் ஆட, சிவபெருமானோடு யார் ஆடுகிறார்கள்? அபின்ன காளி, அவரோடு அபின்னமாக இருக்கக்கூடிய காளி. எந்த காளியை சொல்கிறார்? சம்பந்தாண்டான் எந்த காளி உபாசகனோ அந்த காளி, அபின்ன காளி தன்னோடே அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட. அருகுபூத வேதாளம் அவையாட. திருக்கைலாயத்தில் வேதாளம் பூதகணங்கள் எல்லாம் ஆட. முருகன் வரல. சம்பந்தாண்டானுக்கு சந்தோஷம். பத்தியா, நீ கூப்பிட்டு இன்னும் முருகன் வரல. இவர் பாட்டை நிறுத்தலை, இவர் தொடர்ந்தார். இப்போ கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் ஆடினார்கள். அப்படியே சத்தியலோகம் போனால் பிரம்மாவும் சரஸ்வதியும். வேதனாராட வாணி ஆட. அப்பவும் முருகன் வரல. பார்த்தார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு ஒரு சின்ன சூட்சுமம் தெரியும். அந்த சூட்சுமத்தை பயன்படுத்தினார். யாரெல்லாம் ஆடுகிறார்கள்? பூமி ஆடுகிறது. பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள் ஆடுகின்றன. மேலே இருக்கக்கூடிய மேருமலையெல்லாம் ஆடுகிறது. திருக்கைலாயத்தில் சிவபெருமான் ஆடுகிறார். சிவபெருமானோடு காளி ஆடுகிறாள். அங்கே இருக்கிற பூதகணங்கள் வேதாளங்கள் எல்லாம் ஆடுகின்றன. சத்தியலோகத்தில் பிரம்மா ஆடுகிறார், சரஸ்வதி ஆடுகிறாள். இன்னும் முக்கியமாக ஒருத்தர் ஆடலையேன்னு பார்த்தார். வனஜ மாமியாராட நெடிய மாமனாராடனர். முருகப்பெருமானுக்கு மாமியார் மகாலட்சுமி, மாமனார் மகாவிஷ்ணு, இல்லையா? மகாவிஷ்ணுவினுடைய ஆனந்த பாஷ்பத்திலே இருந்து தோன்றியவர்கள் அமிர்தவல்லியும் சௌந்தரவல்லியும். சௌந்தரவல்லிதான் வள்ளியானாள், அமிர்தவல்லிதான் தேவசேனாவானாள். அதனால் கணக்குப்படி பார்த்தா ஒரு பக்கத்தில் தாய்மாமன் முறையும் ஆகும், இன்னொரு பக்கத்தில் மாமனார் முறையும் ஆகும். வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட. அம்மா அப்பா ஆடினா கூட ஒருத்தர் ஆட மாட்டார். மாமனார் மாமியாரே ஆடினா எந்த மாப்பிள்ளை ஆடாமல் சும்மா இருக்க முடியும்? வனஜ மாமியாராட நெடிய மாமனாராடன உடனே மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும். இந்த மாதிரி ஒரு தூணில் மயிலில் ஆடிக்கொண்டே வந்து காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான். கம்பத்து இளையனார்னு பேர். கம்பத்திலே வந்து காட்சி கொடுத்தவர்ங்கிறதுனால கம்பத்து இளையனார். சம்பந்தாண்டானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சம்பந்தாண்டான் இன்னொன்று பண்ணான் இதுக்கு நடுவுலையே. காளி உபாசகர் இல்லையா? அதனால் காளியை கூப்பிட்டு, முருகனை எப்படியாவது நீ அங்கேயே ஸ்டாப் பண்ணிடு, கைலாயத்திலேயே பிடிச்சி நிறுத்திடு உன்னுடைய பிள்ளையன்னா. காளி தேவி முகத்தை திருப்பிண்டா, அதெல்லாம் நடக்காது, நீயும் ஆச்சு உன்னுடைய உபாசனையும் ஆச்சுன்ட்டு போயிட்டா. இனிமே உன்னுடைய உபாசனையே எனக்கு வேண்டாம்னு காளி அந்த பக்கம் போயிட்டா. இப்போ முருகனும் வந்தாச்சு.
சம்பந்தாண்டானுக்கு பொறாமை தீரலை. இந்த மனுஷ மனசில் இருக்கிற பொறாமை இருக்கே, எங்கேயாவது கீழே போய் புகுந்து இப்படி வந்து அப்படி வந்து வளைஞ்சு எல்லாரையும் அழிக்கணும்னு பிளான் பண்ணும். அந்த பொறாமையில் சம்பந்தாண்டான் முருகனை பார்த்தீர்களா அப்படின்னு திரும்பினா பிரபுட மகாராஜனுடைய கண் பார்வை குன்றி போயிருந்தது. என்னதான் இன்னொருத்தர் சொன்னாலும் ஒரு நல்லவரை நாம் பரிசோதனை பண்ணலாமா? அந்த அரசன் அதை நினச்சிருக்கணுமா இல்லையா? முருகப்பெருமான் அங்கே காட்சி கொடுத்தோன்னு முருகப்பெருமானுடைய அந்த பிரகாசத்தை பார்த்த பிரபுட மகாராஜனுக்கு கண் அப்படியே கூசி போச்சு. ரொம்ப பிரகாசமாக இருந்தா, கோட்டி சூரிய பிரகாசம், கண் அப்படியே கூசி போகிறதா இல்லையா? ஒன்றுமில்லை, வெளியில் போய் நல்ல வெயில் காலத்தில் சூரியனை பார்த்துட்டு உச்சி வெயிலில் பார்த்துட்டு உள்ளே வந்தா கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியல. அந்த மாதிரி அந்த பிரகாசத்தை பார்த்த பிரபுட மகாராஜனுக்கு கண் குன்றி போயிற்று. உடனே சம்பந்தாண்டான் ஒரு ஐடியா சொன்னான். மகாராஜா, இதுக்கு எது வழின்னு எனக்கு தெரியும். எது வழி தெரியுமா? இந்த பாரிஜாதம்னு ஒன்று இருக்குது தேவலோகத்தில். அந்த பாரிஜாத பூவை எடுத்து கொண்டு வந்து அதனோட சாறு பிழிஞ்சா கண் பார்வை பளிச்சுன்னு தெரியும். இப்போ யார் போய் தேவலோகத்திலேருந்து பாரிஜாத பூவை எடுத்துகிட்டு வருது? மகாராஜா, இவர் தான் முருகனை கூப்பிட்டாலே முருகன் வராரா இல்லையா? அப்போ இந்த அருணகிரிநாதரையே போக சொல்லுங்கள். அரசரும் கேட்டார், எனக்கு பாரிஜாத பூ கொண்டு வருகிறீர்களா என்னுடைய கண் பார்வைக்குன்னார். சரி, கொண்டு வருகிறேன்னு புறப்பட்டார் அருணகிரிநாதர். இந்த சரீரத்தோட தேவலோகத்துக்கு போக முடியாது. அதனால் இந்த சரீரத்தை ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு சின்ன கிளியினுடைய வடிவத்திற்குள் புகுந்து மேலே மேலே பறந்து அதுக்கப்புறம் சூட்சும சரீரத்தில் தேவலோகத்திற்கு போனார். போய் பாரிஜாத பூவை எடுத்துட்டார். தேவேந்திரனுக்கு இவரை பார்த்த உடனே சந்தோஷம். இப்பேற்பட்ட மகான், பக்தியில் சிறந்த அருணகிரிநாதர் இங்கே வந்திருக்காரே தேவலோகத்துக்குன்னு அவர் அப்படி உட்கார சொல்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டான். அது தேவலோகத்து டைம். நம்ம டைமுக்கும் தேவலோகத்து டைத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் அங்கே கூடுதலாக பேசி கொண்டிருந்து விட்டார். அங்கேருந்து திருப்பி புறப்பட்டு, நான் போய் மகாராஜாவுக்கு இந்த பாரிஜாத சாறு தர வேண்டும், நான் போகிறேன்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்தா எந்த உடம்பை போட்டுட்டு போயிருந்தாரோ அந்த உடம்பை காணோம். சம்பந்தாண்டான் என்ன பண்ணினா, இவ்வளவு தாமதமாலாம் வர முடியாது, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இனிமே வர முடியாது, அவ்வளவுதான், இந்த உடல் எதற்காக, இதை எரித்து விடலாம்னு எரிச்சிட்டான். பொறாமையில் எரித்து விட்டான். கிளி பறந்து வந்தது, பாரிஜாதத்தையும் கொடுத்தது. பாரிஜாதச்சாரினால் மகாராஜாவுக்கு கண் பார்வை மீண்டது. ஆனால் கிளிக்குத்தான் இப்போ அந்த உடம்பு இல்லை. முருகப்பெருமான் பிரத்யக்ஷமாக வந்து அப்படி அருள் பாலித்தாராம். கவலைப்படாதே, இனிமேல் கிளி ஸ்வரூபமாக என்னுடைய தாயின் கரங்களில் நீ எப்போதும் வாசம் செய்வாய்னு சொல்லி, அதனால தான் மீனாட்சி அம்மையினுடைய கரங்களில் நிரந்தரமாக அந்த கிளி அமர்ந்து கொண்டிருக்கிறது. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர எனவோதும் என்று பாடின அருணகிரிநாதர் தான் அம்மையினுடைய கரங்களில் நிரந்தரமாக கொலுவிருக்கிறார் அப்படின்னு வரலார். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும், எவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும், அந்த இடர்பாட்டிலே இருந்து, அந்த சிக்கலிலே இருந்து தன்னுடைய அடியார்களை காப்பாற்றக்கூடியவர்தான் கந்தக்கடவுள். முருகப்பெருமானுக்கு ஏராளமான திருநாமங்கள். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கார்த்திகேயன்னு பெயர். விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர்ங்கிறதுனால தான் விசாகன்னு பெயர். வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தில்தான் குமாரக்கடவுளாக அவர் அவதாரம் செய்தார்னு கணக்கு. அதனால தான் அவருக்கு விசாகன். 6 முகன், 6 முகங்கள் கொண்டவர். 6 முகன், ஷண்முகன். அக்னிபூ, நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவர். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றினதுனால நெருப்பிலேந்து தோன்றினவர்ங்கிறதுனால அக்னிபூ.
அதே மாதிரி மயிலை வாகனமாக கொண்டவர்ங்கிறதுனால ஷிகி வாகனன், மயில் வாகனன். ஷிகின்னு சொன்னால் மயில்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஷிகினா நெருப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஷிகினா மயில்னு ஒரு அர்த்தம் உண்டு. தோகை கொண்டது, அதனால் ஷிகி. ஷிகின்னு சமஸ்கிருதத்தில் சொன்னால் அந்த பெரிய தோகை, ஆடக்கூடிய தோகை. நெருப்பும் ஆடும் இல்லையா, நல்ல நெருப்பு பற்றினா இப்படி அப்படியே ஆடும். அதனால் நெருப்புக்கும் ஷிகின்னு பேர், மயிலுக்கும் ஷிகின்னு பேர். ஷிகி வாகனன், மயில் வாகனன். முருகப்பெருமானுக்கு மயிலை தவிர இன்னும் 2 வாகனங்கள் உண்டு. சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம்தான் மயில் வாகனம்னு கணக்கு. சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மயில் வாகனம். ஏன்னா சூரன்தான் மயிலாக மாறினான், அதனால் சூரசம்ஹாரத்திற்கு அப்புறம் மயில் வாகனம் அப்படின்னு கணக்கு. அதுக்கும் முன்னால் யானை தான் வாகனமாக இருந்ததாக ஐதீகம். சூரசம்ஹாரத்திற்கு முன்னால் யானை வாகனமாக இருந்தது. சொல்லப்போனால் தேவேந்திரனே யானையாக மாறி முருகக்கடவுளை தன்னுடைய முதுகில் சுமந்தான்னு கணக்கு. இப்போவும் நீங்கள் பார்க்கலாம், சூரசம்ஹாரத்திற்கு முன்னதாக அப்படின்னு சில ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலங்களில் யானை வாகனம்தான் இருக்கும். இது தவிர இன்னொரு வாகனம் உண்டு, ஆட்டுக்கடா. மயில் வாகனன்கிற மாதிரி கஜவாகனன்னு பேர். கஜவாகனன் யானை வாகனன்னு கணக்கு. ஆட்டுக்கடாவை வாகனமாக கொண்டதுனால அஜவாகனன். அஜம்னா ஆடு. என்ன அர்த்தம் இதுக்கு? இதுக்கு பின்னால் இருக்கிற கதை என்ன? பெரியோர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த புராணங்கள், இதிகாசங்களில் இருக்கிற கதைகள்லாம் ஏதோ போகிற போக்கில் விளையாட்டுக்கு சொன்ன கதைகள் இல்லை. அந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற பெயர்கள், அந்த கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாத்பரியம், இதை புரிந்து கொண்டால் எதுக்காக இந்த கதைகளை சொன்னார்கள்னு நமக்கு புரியும். இந்த கதைகள் வழியாக நமக்கு வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொன்னார்கள். கதைங்கிறது சர்க்கரை கோட்டிங் மாதிரி. நீங்கள் மருந்து கொடுக்கணுன்னா அந்த மருந்தை ஒரு சுகர் கோட்டட் அப்படித்தானே கொடுக்கிறீர்கள். ஏதாவது ஒரு கசப்பான விஷயத்தை கொடுக்க வேண்டும். ஏன் அது கசப்பான விஷயம்? எப்போவுமே நமக்கு எது நல்லதோ அந்த நல்லதை யாராவது சொன்னால் அது கசப்பாக தான் இருக்கும். அது கேட்கவும் கசப்பாக இருக்கும், சுவைக்கவும் கசப்பாக இருக்கும். அனுபவிக்கும் போது தான் அதனுடைய சிக்கல் தெரியும். அந்த கசப்பை நமக்கு சொல்லும்போது நேரடியாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறதுக்காக ஒரு கதை வடிவத்தில் சொன்னார்கள். எல்லா கதைகளுமே அப்படித்தான். இல்லைன்னா காக்கா எங்கேயாவது பேசுமா? நம்ம கேட்குறோம், இன்றைக்கி கேட்குறோம், லாஜிக்னு நினச்சி கேட்குறோம். இதெல்லாம் கதையெல்லாம், இந்த கதையெல்லாம் உண்மையா? இந்த கதையில் இப்படிலாம் வந்திருக்கே, கதையெல்லாம் பொய். கதைன்னு சொன்னால் கதா அப்படின்னா நடந்ததை சொல்வதுன்னு தான் அர்த்தம். ஆனால் இன்றைக்கி கதைங்கிற வார்த்தைக்கு நாம் என்ன அர்த்தம் பண்ணி வச்சுருக்கோம்? யாராவது பொய் சொன்னால் என்ன சொல்கிறோம்? கதை விடுறாங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தையவே டீக்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். கதைனா பொய்ன்னு ஒரு அர்த்தம் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே, நாம் எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கோம். இந்த முயலும் ஆமையும் ரேஸ் விடும், காக்காயும் நரியும் ஒரு வடைக்காக சண்டை போடும். என்னைக்காவது காக்கா பேசுமா? அது பேசினா நரிக்கு புரியுமா? இல்லை அந்த நரியும் காக்காயும் பேசுறது நமக்கு புரியுமா அப்படின்னு கேட்டு பார்த்துருக்கோமா? முயலும் ஆமையும் ரேஸ் விட்டுதுன்னு சொல்கிறோமே, அந்த முயலுக்கும் ஆமைக்கும் நடுவராக இருந்தது ஒரு மனிதராக கேட்டு பார்த்துருக்கோமா? ஏன் கேட்டு பார்க்கல? அந்த கதை கேட்கும்போது இருக்கிற சுவாரஸ்யத்தில் அந்த கதை நமக்குத்தான் சொல்லப்படுகிறதுங்கிறத மறந்து போகிறோம். ஒன்றுமில்லை, மகாத்மா காந்தி ஒரு 3 குரங்கை உட்கார வச்சார் இல்லையா? தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதேன்னு. குரங்குக்கு சொன்னாரா நமக்கு சொன்னாரா? யாருக்கு சொன்னார்? குரங்குக்கு சொன்னாரா நமக்கு சொன்னாரா? நமக்கு தானே சொன்னார். ஆனால் என்னைக்காவது காந்தி கிட்ட, காந்திஜி மன்னித்து விடுங்கள், நாங்கள் எல்லாம் என்ன குரங்குகளா? எங்களை பார்த்தா குரங்குகள் மாதிரி இருக்கா?
எங்களுக்கு சொன்னீர்கள்னு சொன்னால் நீங்கள் எங்களை மாதிரி பொம்மையைத்தானே வச்சுருக்கணும், எதுக்கு குரங்கு பொம்மையை வச்சீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கோமா? நம்ம மனசுங்கிற குரங்கை கட்டுப்படுத்துறதுக்கு அவர் சொன்னார். அந்த குரங்கு வேற எந்த குரங்கோ இல்லை, எங்கேயோ காட்டில் இருக்கிற குரங்கு இல்லை, இங்கே இருக்கே மனம் ஒரு கப்பி. இந்த கப்பி தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற தாத்பரியம் முக்கியமே தவிர வெளியில் இருக்கிற பூச்சி இல்லை. அதே மாதிரி தான் புராணங்களில் இருக்கக்கூடிய கதைகள். அஜவாகனன்னு முருகப்பெருமானுக்கு பேரா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? நாரதர் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகம் நிறைவேறுகிற தருவாயில், பூர்ணாகுதி கூட இன்னும் நடக்கலை, பூர்ணாகுதி நடக்கப் போகிற சந்தர்ப்பத்தில் அந்த யாகத்திலே இருந்து ஒரு ஆடு குதித்தது. அந்த ஆட்டை அடக்கி தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டார் கந்தக்கடவுள்னு கதை. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கதைக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஆட்டுக்கு வாலை அளந்து வச்சிருக்கும்பார்கள். இல்லை, எனக்கு தெரியாமல் கேட்குறேன், இங்கே பெரிய வித்வான்லாம் இருக்கிறார்கள், ஆட்டுக்கு மட்டும்தான் வாலை அளந்து வச்சிருக்கா? அப்போ புலி சிங்கத்துக்கு யானைக்கெல்லாம் எதுக்கு எவ்வளவு வாலோ அவ்வளவு தான் வச்சுருக்கு இல்லையா? அது மாடாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பீஷீஸுக்கு எவ்வளவோ அவ்வளவு தானே வச்சுருக்கு. அப்புறம் ஏன் ஆட்டுக்கு மட்டும் இந்த பழமொழி? இந்த பழமொழி ஆட்டுக்காக இல்லை. நாம் என்ன கணக்கு பண்ணிட்டோம்னா ஆட்டுக்காகவும் புலிக்காகவும் சிங்கத்துக்காகவும் இல்லை. இந்த பழமொழி நமக்காக. இந்த பழமொழி நமக்கு தான். பழமொழியெல்லாம் நமக்கு தான். இல்லைன்னா எந்த ஆடு எந்த மாடு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் பழமொழியை படிச்சுட்டு அதை வைத்து கொண்டு தேர்வு எழுத போகிறது? நமக்கு தானே இதெல்லாம். இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்? ஆட்டுக்கு வாலை அளந்து வச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆடு சாதுவான பிராணி தான். ஆனால் அதுக்கிட்ட இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, அறியாமை நிறைந்த பிராணி. அறியாமை நிறைந்தது மாத்திரமில்லை, தனக்கு அறியாமை இருக்குங்கிறத ரியலைஸே பண்ணாத ஒரு ஜீவன். பாரதியார் பாடும்போது சொல்லுவார், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் ஈதென்ற அறிவும் இலார். நாம் ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் தப்பில்லை, தெரியலைன்னா தெரியலை கற்றுக்கலாம். ஆனால் தெரியாமல் இருந்துட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைப்பில் இருந்தால் தான் சிக்கல். இந்த ஆடு அப்படித்தான். ஆட்டுக்கு தெரியவும் தெரியாது, தனக்கு தெரியாதுங்கிறத ரியலைஸும் பண்ணாது. அது மட்டும் இல்லை, அதோட கூட சேர்த்து இன்னொரு தன்மையும் அதுக்கு உண்டு. சில சமயத்தில் நீங்கள் அந்த காலத்தில் பெரியவர்கள் திட்டும்போது கேட்டிருந்தா ஒன்று சொல்லுவார்கள், ஆட்டு மந்த புத்திம்பார்கள் அந்த காலத்து பெரியவர்கள். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு, தெரியல, அந்த சொலவடைக்கெல்லாம் அர்த்தம் தெரியல. பழைய காலத்தில் திட்டும்போது திட்டுவார்கள், சரியான ஆட்டு மந்தை அப்படிம்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடு மந்தையத்தான் போகும், தனியெல்லாம் போகாது, கூட்டமாக போகும். அப்படி கூட்டமாக போகும்போது பார்த்தா தெரியும், ஒரு ஆடு இப்படி திரும்பி போச்சுன்னா பின்னால் வரதெல்லாம் கரெக்டாக அப்படியே திரும்பும். அந்த முன்னால் போகிறது எதுக்காக திரும்பித்துன்னு அதுக்கே காரணம் தெரியாது. இது பின்னால் போகிறது அப்படியே திரும்பும். முன்னால் போகிற ஆடு கொஞ்சம் தூரம் போனோன்னா அதுக்கு காலில் ஏதோ அரிச்சிருக்கும். அந்த அரிப்புக்காக அது என்ன பண்ணும், அப்படி ஒரு எம்பி குதிக்கும். இந்த பின்னால் போகிறது எல்லாம் வரிசையாக அந்த இடத்துக்கு போனோன்னே கரெக்டாக அப்படி ஒரு எம்பி குதிக்கும். ஒருவேளை முன்னால் போனது வெறுமனை எம்பாமல் 2 துள்ளி குதிச்சிருந்தா பின்னால் போகிறதும் அதே மாதிரி அதே இடத்துக்கு போனோன்னே ஒரு 2 துள்ளி குதிக்கும். இதுக்கு தான் ஆட்டு மந்தத்தனம்னு பேர். என்ன காரணத்திற்காக செய்யப்படுகிறது என்பதையே உணர்ந்து கொள்ளாமல், யாரோ செய்தார்களா நானும் அதை செய்ய வேண்டும், அது அறியாமை தானே, மூர்க்கத்தனம் தானே. அவர்கள் என்ன செய்வது, நான் செய்து காட்டுகிறேன், அதுதானே அதுக்கு அர்த்தம். நீங்கள் குதித்தீர்களா, ஒன்றை விட நான் அவசரமாக குதிச்சு காட்டுறேன் பாரு. எதுக்கு குதித்துதுன்னே தெரியாம. இந்த அறியாமையினுடைய அடையாளம் மாத்திரமில்லை, மூர்க்கத்தனத்தினுடைய அடையாளம் ஆடு.
அதனால தான் பெரியவர்கள்லாம் என்ன சொன்னார்கள்னா, அந்த மூர்க்கத்தனத்துக்கு எது வைக்கணுமோ அந்த அளவுக்கு அளந்து பகவான் வச்சிருக்கார். அது என்றைக்கு அழியுமோ அன்றைக்கு அந்த மூர்க்கத்தனம் அழியும். ஆட்டுக்கு வாலை அளந்து வச்சிருக்குன்னா வால் தானே ரொம்ப துள்ளும். யாராவது ரொம்ப துள்ளினா என்ன சொல்கிறோம்? வால் ரொம்ப துள்ளுது அப்படிங்கிறமா இல்லையா? அப்போது எது அறியாமையில் மூர்க்கத்தனத்தில் இருக்கிறதோ அந்த மூர்க்கத்தனத்தை அடக்குவதற்கு ரொம்ப நீளமாக துள்ள முடியாத சின்ன குட்ட வாலா பகவான் வைத்திருக்கிறார். ஆடு அறியாமை, அறியாமையோடு கூடிய மூர்க்கத்தனம். வெறும் அறியாமை இருந்த பரவாயில்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மூர்க்கத்தனம். நாரதர் யாகம் பண்ணினாரே, அந்த நாரதருக்கே தனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு நினைப்பு இருந்தது. அந்த நினைப்பு தான் யஜ்ஞத்திலேருந்து அப்படி ஆடா உருவாகி வந்தது. அந்த ஆட்டை எடுத்து அடக்கி அதன் மீது ஏறி அமர்ந்தார் அஜவாகனன். அஜவாகனன்னா நம்முடைய மூர்க்கத்தனத்தை அடக்கக்கூடியவர். நமக்குள்ள ஒரு ஆட்டுத்தனம் இருக்கே, அந்த ஆட்டு மந்தைத்தனத்தை, அந்த மூர்க்கத்தனத்தை அடக்குபவர். முருகப்பெருமானை பற்றி ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் சிவா அண்ட் பார்வதி. ரெண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அது தெரியறது என்னங்கிறது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசிக்கொண்டார்கள். பரமேஸ்வரி பரமேஸ்வரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. இல்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா. என்னம்மான்னார். இந்த குழந்தைக்கு எதுக்கு 6 முகம்னா? எதுக்கு இந்த குழந்தைக்கு 6 தலை? கேட்குறது யார்? அந்த குழந்தையினுடைய தாயாக நிற்கிற ஜெகன்மாதா பரமேஸ்வரி கேட்குறா. பரமேஸ்வரர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு 5 முகம், உனக்கு 1 முகம், 5ம் 1ம் சேர்ந்தா 6. சிவபெருமானுக்கு 5 முகங்கள். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம்னு 5 முகங்கள். அம்மா, எமக்கு 5 முகங்கள். அதனால தானே திகழ் தசக்கரம் செம்முகம் 5உளான். அப்போது 5 இருக்கிற இந்த 5ஓட 1ஓட 1 முகம்மா, இது சேர்ந்ததுன்னா நாம் 2 பேரும் சேர்ந்த சிவசக்தி ஐக்கியம்தான் இந்த கந்தன் அப்படின்னு உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காகத்தான் 5 + 1 6 ஹெட்ஸ் அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையிலேயே 5ம் 1ம் 6. வெறும் அரித்மெட்டிக் கால்குலேஷனா முருகப்பெருமான்? 5ம் 1ம் 6ன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்யன்னு 6 முகக் கடவுளாக தோன்றி இருக்க வேண்டுமா? சொல்லப்போனால் 6 முகங்கள் தங்கி போச்சு. முருகப்பெருமான் 6 முகனாக ஆனதே கூட அடியார்கள் மீது வைத்த கருணை தான். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நெற்றிக்கண்லேருந்து நெருப்பு பொறி பறந்தது. அக்னி தேவரை கூப்பிட்டார் சிவபெருமான். இந்த நெருப்பு பொறியை நீ கையில் ஏந்தி கொள்னர். கையில் ஏந்தி கொண்டு போய் கங்கை கரையில் சரவண பொய்கையில் விட்டுவிடுனர். கையில் ஏந்தினான் அக்னி தேவன். யார் அக்னி தேவன்? நெருப்பாக இருக்கிற அக்னி தேவன் இல்லையா? அந்த அக்னி தேவன் அந்த பொறியை கையில் ஏந்தினான். கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல, கை சுட்டுது. எந்த அக்னி தேவன் மற்றவர்களுக்கு நெருப்பாக இருப்பானோ அவனுக்கு கை சுட்டுது, முடியலையேன்னா. வாயு தேவனை வேணால் துணைக்கு கூப்பிட்டுக்கோன்னார். ஏன்னா அக்னியும் வாயுவும் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பார்கள் எப்போதும். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா அழிப்பார்கள். இப்போ வாயு தேவனும் கூட சேர்ந்துன்னான். இவன் கொஞ்ச நேரம் கையில் பிடிச்சிப்பான், அவன் கொஞ்ச நேரம் கையில் பிடிச்சிப்பான். 2 பேரும் மாற்றி இவன் 5 நிமிஷம் அவன் 5 நிமிஷம்னு 2 பேரும் தூக்கி கொண்டு கங்கை கரைக்கு போனார்கள். கங்கை கரையில் நதியிலேந்து அப்படி சைடில் வந்த ஒரு சின்ன பொய்கை, ரொம்ப பெரிய குளம்லாம் இல்லை, கங்கையினுடைய ஓட்டம் இல்லை. கங்கை அப்படி நுப்பும் நுரையுமாக ஓடுமே, அந்த கங்கை இல்லை. கங்கையிலேருந்து அப்படி லாக்குலேட் ஆகி கொஞ்சோண்டு இருக்கிற ஒரு சின்ன குளம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், குளத்தில் இடி விழுந்தால் என்னாகும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன குளம் இருக்குதுன்னு வச்சுப்போம். குளத்தில் இடி விழுந்தா, மரத்தில் இடி விழுந்தால் பச்சையாக இருக்கிற மரம் இல்லாமல் போகிறதா இல்லையா, பட்டு போகிறதா இல்லையா? சின்ன குளத்தில் இடி விழுந்தால் குளம் வற்றி போகும்.
அக்னி தேவனால் பிடிக்க முடியாத கை நெருப்பு. அந்த நெருப்பை கொண்டு போய் அக்னியும் வாயுவும் அந்த சின்ன குளத்தில் போடுகிறார்கள். என்ன நடந்திருந்திருக்கணும்? அவ்வளவு நெருப்பு அங்கே போட்ட உடனே அந்த குளம் வத்தித்தானே போயிருந்திருக்கணும். ஆனால் அந்த சின்ன குளத்தில் போட்ட உடனே அக்னி தேவன் கையில் தாங்க முடியாத அந்த நெருப்பு கோலம் அப்படியே குளிர்ந்து போகிறது, ஒரு பச்சிளங்குழந்தையாக உருவாகிறதுனா எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துல அந்த நெருப்பு குளிர்ந்து போகும். சரி, 6 பெண்கள் ஓடி வந்தார்கள். அட குழந்தை நாங்கள் வளர்க்குறோன்னு ஓடி வந்தார்கள். ஒரு குழந்தைய 6 பேர் சேர்ந்து வளர்க்க முடியுமா? முருகப்பெருமான் நினச்சிருந்தா நீங்கள் 6 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை வளருங்கள்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் அந்த 6 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு குழந்தை 6 குழந்தையாக மாறித்தே. அப்போ எவ்வளவு கருணை இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும். 6 பேருக்கும் ஏமாற்றம் தரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னையே 6 குழந்தைகளாக மாற்றிக்கொண்ட கந்தன். 6 குழந்தைகளை 6 பெண்கள் வளர்த்தார்கள். கொஞ்ச நாள் ஆச்சு. பரமேஸ்வரிக்கு இந்த 6 குழந்தைகளையும் பார்க்கணுன்னு ஆசை. அவள் பரமேஸ்வரன்ட்டு சொன்னா, எனக்கு அந்த குழந்தைகளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நாம் போகலாமான்னா. கைலாயத்திலேருந்து புறப்பட்டு கங்கை கரைக்கு வந்தார்கள். கங்கை கரையில் வளர்ந்தவன் என்பதனால் முருகனுக்கே காங்கேயன்னு ஒரு பேர் உண்டு. நம்ம புராணங்களில் 2 காங்கேயர்கள் உண்டு. ஒரு காங்கேயன் முருகன், கங்கை வளர்த்ததனால், கங்கையினுடைய கரையில் வளர்ந்ததனால், கங்கையினுடைய மகனாக பிறந்ததனால் பீஷ்மருக்கு காங்கேயன் ஒரு பேர் உண்டு. கங்கை கரையில் வளர்ற அந்த 6 குழந்தைகள், பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்தார்கள். 6 குழந்தைகளும் அப்படி ஓடி வந்தன. 6 குழந்தைகளையும் அணைத்து கொள்ள வேண்டும்னு ஆசை பரமேஸ்வரிக்கு. எந்த குழந்தைய முதல்ல தூக்குறது? 2 குழந்தைன்னா அப்படி தூக்கிடலாம், 6 இருந்தால் எப்படி தூக்குறது? அவள் பரமேஸ்வரி லோகமாதா இல்லையா? அவள் அப்படியே அந்த 6 குழந்தையும் ஒன்றா சேர்த்தோன்ன 6 உடம்புகளும் ஒன்றாக சேர்ந்தன. 6 தலைகள் மாத்திரம் தனியாக நின்றன. சேர்க்கப்பட்டவன் கந்தன், ஸ்கந்தன். ஒன்றாக தொகுக்கப்பட்டவன் ஸ்கந்தன். இப்போ அதே பரமேஸ்வரி கேட்டா, இந்த குழந்தைக்கு எதுக்கு 6 தலைன்னா? சேர்த்தவளே இவ தான் சேர்த்தவ. பரமேஸ்வரன் சொல்லியிருக்கலாம், ஏம்மா நீ தானே உடம்பெல்லாம் ஒன்றா சேர்த்த, அப்போ தலையை விட்டுவிட்ட, தலையும் சேர்த்துருந்தா ஒரு தலை தான் இருந்திருக்கும், நீ தானே 6 தலையை விட்டு வச்சேன்னு கேட்கல. அவர் காரணம் சொல்கிறார், எமக்கு 5 தலை, உனக்கு 1 தலை, 5ம் 1ம் சேர்ந்து 6ஆயிற்று தேவியினர். என்ன அர்த்தம் இதுக்கு? சிவபெருமானுடைய 5 தலைகள் ஒவ்வொரு திசையை பார்த்து கொண்டிருப்பவை. வாமதேவம் மேற்கு திசையை பார்க்கும் என்றும், அகோரம் தெற்கு திசையை பார்க்கும் என்றும், ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு திசையை பார்க்கும் என்றும் கணக்கு உண்டு. சத்யோஜாதமும் வாமதேவமும் அகோரமும் தத்புருஷமும் 4 திசைகளை பார்க்கும். ஈசானம் அப்படி கொஞ்சம் மேலே பார்க்கும், லேசாக மேலே பார்க்கும். அதனால தான் ஈசானம்னு சொல்லும்போதே வடகிழக்கு திசைன்னு சொல்கிறோம். வடக்குங்கும்போது உத்தரம், அந்த உத்தரத்தை அப்படி பார்க்குற மாதிரி இருக்கிறது தான் ஈசானம் என்கிற அந்த முகம். இப்போ என்ன கணக்கு போட்டாலும் 5 முகங்களும் 5 திசைகளை வெளிப்புறமாக பார்க்கின்றன. அதே இது பரமேஸ்வரியின் முகம். பரமேஸ்வரி எங்கே இருக்கான்னு கேட்டால், சாக்த தத்துவம் ஒரு அழகான விஷயத்தை சொல்லும். பரமேஸ்வரி எங்கே இருக்கா? திருக்கோயில் சந்நிதிகளில் இருக்கிறாள். பரமேஸ்வரி எங்கே இருக்கான்னா, ஒவ்வொரு ஜீவனுடைய மூலாதாரத்திலும் அவள் குண்டலினியாக இருக்கிறாள். குண்டலினி சக்தின்னு சொல்கிறோமே, அப்படி சுருண்டு இருக்கும். குண்டலம்னா வளைந்திருத்தல்னு அர்த்தம். காலை அப்படி மடக்கி உட்கார்றமா இல்லையா, அதுக்கே குண்டலம் போட்டு உட்காருதல்னு சொல்லுவார்கள். இதில் நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பேனால் ஸ்ப்ரிங் பேனான்னு ஒன்று இருக்கும். அந்த பால் பாயிண்ட் பேனால் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். குழந்தைகளுக்கு வேலையே என்னென்னா, அந்த ஸ்ப்ரிங்கை கழட்டி இப்படி டப்புன்னு இழுக்கிறது, அது உடஞ்சி போயிடும்.
அதுக்கப்புறம் ரீஃபில் கிடைக்கும், ஸ்ப்ரிங்கு கிடைக்காது, அதை தேடி அலையணும். இந்த ஸ்ப்ரிங்கில் என்ன மெக்கானிசம், ஸ்ப்ரிங்கை இழுத்த உடனே பட்டுன்னு அந்த ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ் எந்த இடத்துலையாவது ஃபோர்ஸ் நிறைய இருக்குன்னா அதை அப்படி ரோல் பண்ணி வச்சா அது சின்ன இடத்துக்குள்ளே அடங்கி போகும். வீட்டில் ஹோஸ் பைப் இருக்கே, அவ்வளோ நீளமாக இருக்கிற ஹோஸ் பைப்பை ஒரு இடத்துல வைக்கணும்னா என்ன பண்ணுறோம், அப்படி சுருட்டி ஒரு இடத்துல வைக்கிறோம். அதை இழுத்தா அது ஃபுல் ஃபோர்ஸ் கிடைக்கும் இல்லையா? இதே கான்செப்ட் தான். இப்படி ஒன்று போடுறோமே, பிள்ளையார் சுழின்னு சொல்கிறோமே, எனர்ஜி ஒரு இடத்துல சுருண்டு இருக்கு, அந்த எனர்ஜியை நான் செயல்படுத்த போகிறேன்னா அந்த எனர்ஜி வேணும். செயல்படுத்தலை, டார்மெண்ட்டாக இருக்குன்னா அந்த எனர்ஜி ஒரு இடத்துலையே இருக்கும். அதை செயல்படுத்த போகிறேன். பிள்ளையார் சுழி போடுறதுன்னா என்ன, நான் இப்போது எழுத போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். சுருங்கி கிடக்கக்கூடிய எனர்ஜி அப்படி நீண்டுதுன்னா செயல்பாட்டுக்கு வரும். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஜீவனுடைய சக்தியாக இருப்பவள் தானே சுருண்டு மூலாதாரத்தில் இருக்கிறாள், குண்டலினியாக இருக்கிறாள்னு கணக்கு. இந்த குண்டலினியை எழுப்பித்தான் இங்கே இருக்கக்கூடிய பரம்பொருளோடு சேர்ப்பதுன்னு தத்துவம். அந்த தத்துவத்துக்குள்ளே இப்போ போக வேண்டாம். இந்த குண்டலினியாக இருக்காளே அம்பாள் பரமேஸ்வரி, அவன் முகத்தை எப்படி வச்சுட்டுருக்கா தெரியுமா? முகத்தை இப்படி வச்சில்ல. குண்டலினின்னு சொல்லும்போதே உங்களுக்கு இன்னொன்று தோணும், பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கிறாள். பாம்பு தான் சுருண்டு இருக்கும், பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கிறாள். இந்த பாம்பு இப்படி தலையை வச்சுட்டு இல்லை, குண்டலினியில் இருக்கிற பாம்பு இப்படி இல்லை, படம் எடுத்து ஆடலை. அந்த பாம்பு எப்படி இருக்கும்னா இப்படி கீழே பார்த்துருக்கும். அதுக்கு அதோமுகம்னு பேர். அந்த பாம்பு தன்னுடைய தலையை கீழே பார்த்து வைத்திருக்கும், அதோமுகமாக வைத்திருக்கும். அம்பாள் அதோமுகம் கொண்டவள், பரமேஸ்வரன் புறமாக பார்க்கக்கூடிய முகம் கொண்டவர். சரி, அதோமுகம்னா உள்ளே பார்த்தது கீழே பார்த்ததுன்னு அர்த்தம். கீழே பார்த்ததுன்னா நமக்கு புரிகிற மாதிரி பார்க்கலாமா? அதோமுகம்ங்கிறத உள்முகமாக பார்ப்பது. உள்முகமாக பார்ப்பதுன்னா என்ன? வெளிமுகமாக புறமுகமாக பார்ப்பவர் சிவன்னு சொன்னால், உள்முகமாக அந்தர்முகமாக பார்ப்பவள் அம்பாள். அந்தர்முகமாகங்கிறதுக்கு இன்னும் சிம்பிளாக நமக்கு இன்னைக்கு புரியக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்ட்ராஸ்பெக்ஷன். சொல்கிறோமா இல்லையா? அவரவர்கள் என்ன செஞ்சோங்கிறத உள்ளுக்குள்ளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு அறிவே வளர்கிறது, அறிவே விருத்தியாகிறது. வெளியிலேயே பார்த்துட்டு இருந்த அறிவு இல்லை, வெளியிலேருந்து அறிவு வரணும். ஆனால் அந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது, அந்த அறிவை சரியாக பயன்படுத்துகிறோமா, எல்லாரிடத்திலேயும் அதை சரியாக செலுத்துகிறோமானெல்லாம் அன்லெஸ் வி இன்ட்ராஸ்பெக்ட். அதனால தான் இன்றைக்கி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கெலாம் போனால் என்ன சொல்லுவார்கள், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை அலசிப்பாருங்கள். யூ இன்ட்ராஸ்பெக்ட். இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லைன்னா அறிவு ஞானமாக மலராது. இப்போ சிவபெருமான் சொன்னதை நினச்சி பாருங்கள். எம்முடைய 5 முகங்கள் வெளியில் இருக்கிற அறிவு, உன்னுடைய ஒரு முகம், இந்த 6ம் தான் இந்த பிள்ளைனா முருகப்பெருமானுக்கே ஞான பண்டிதன்னு தான் பேர். ஞான பண்டிதன், ஞானத்தை தரக்கூடியவன், ஞான பண்டிதனாக இருப்பவன்னா ஞானம் எப்போ வரும்? உள்முகமாக பார்க்கும்போது தான் வரும். அதனால தான் முருகப்பெருமானோடு தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை வரலாறுகளும் ஞானத்தை காட்டக்கூடிய வரலாறுகள். அவர்கள் கொஞ்ச நாளை முன்னால் இங்கே சொன்னார்களே ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம், தந்தைக்கே மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்தவர் இல்லையா? அருணகிரிநாதரும் பாடினார், முக்கட்பரமர்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது கற்பித்து. முக்கண் பரமர்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது. ஸ்ருதினா வேதம். வேதத்துக்கு முன்னால் எதுன்னா ஓங்கார பிரணவம். அந்த ஓங்கார பிரணவத்தை கற்பித்தார். அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் நினைவுபடுத்திப்போமா? பிரம்மா வந்தார் கைலாயத்துக்கு. வாசலில் இந்த குழந்தை விளையாடித்து
பிரம்மாவுக்கு தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினப்பு. என்ன இருந்தாலும் அறிவுக்கு அதிபதி. அறிவுக்கு அதிபதி ஒரு தலை இருந்தாலே தாங்காது, இது 4 தலை வேற. அறிவுக்கு அதிபதி நேராக உள்ளே போனார். என்ன பேசணுமோ பேசி முடிச்சுட்டு அப்படி வெளியில் வரார். இந்த குழந்தை பார்த்துட்டே இருந்தது. ஓஹோ, உனக்கு தான் அறிவு இருக்குன்னு நினைக்கிறியா? வெளியில் பிரம்மா வந்தோடனே அந்த குழந்தை அப்படி பக்கத்தில் போச்சு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கேன்ட்டு. என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேள். இல்லை, எனக்கு மாத்திரம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நிறைய சிவகணங்கள் பூத கணங்கள்லாம் கூட இருந்தார்கள். கேளு, நிறைய சந்தேகம் இருக்குது. நாங்கள் சின்ன சந்தேகத்தை முதல்ல கேட்குறோம், அப்புறமா பெரிய சந்தேகத்தை கேட்குறோம். சரி கேளுன்னார் பிரம்மா. அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, தனக்கு தெரியாத விஷயமே உலகத்தில் கிடையாது. இந்த குழந்தை சின்ன சந்தேகம், இருக்கிறதுலையே சின்ன சந்தேகம். என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு எழுத்து. அந்த ஒரு எழுத்து தான் ஓம் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த ஓம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதை மாத்திரம் சொல்லுங்கள். ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெரியல அர்த்தம்னா, இல்லை ஆன்சர் தெரியலன்னா, எனக்கு தெரியலன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியவும் முடியாது. ஆனால் எனக்கு தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லும்போது தப்பு இல்லை. தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது அதை விட பெரிய தப்பு. தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது தான் தப்பு. ஓங்காரத்துக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல, நான் போய் தெரிந்து கொண்டு வருகிறேன்னு சொல்லியிருந்த பிரச்சனையே கிடையாது. ஓ ஓங்காரமா, நான் தான் ஓங்காரம்னர். டக்குன்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டுது இந்த குழந்தை. அவர்தான் ஓங்காரம் இருந்தால் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? ஜெயிலுக்குள்ளே இந்த குழந்தை போடும்போது சிறைக்குள் இட்டான் அப்படின்னு சொல்கிறோமே, சிறையில் போடுறதுக்கே இல்லாமல் தான் தான் எல்லாம்னா வெளியில் வந்திருக்கணுமா இல்லையா? முடியல, சிறைக்குள்ளே போய் உட்காந்தார். பிரம்மாவே சிறைக்குள்ளே போயிட்டார்னா சிருஷ்டி நிற்கும், பிரபஞ்சம் தடுமாறி போகும். அத்தனை பேரும் ஓடினார்கள். தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட ஓடினார்கள். ஓடி போய் சொன்னார்கள், சிருஷ்டியே நிற்கிறது, பிரபஞ்சம் தடுமாறுகிறது, என்ன செய்வதுன்னார்கள். சிவபெருமான் பார்த்தார். ஏன் என்னாச்சுன்னார். இல்லை, இந்த மாதிரி முருகன், பாலமுருகன் அவன் கொண்டு போய் பிரம்மாவை சிறையில் போட்டுட்டான். பிரம்மாவை சிறையில் போட்டுட்டானா? முருகனா பண்ணினான்? நந்திகேஸ்வரரை கூப்பிட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நந்திகேஸ்வரர் தானே. நந்திகேஸ்வரரை கூப்பிட்டார். நீ போய் முருகன்கிட்ட சொல்லி பிரம்மாவை ரிலீஸ் பண்ண சொல்லு போ. நந்திகேஸ்வரர் போனார் வேகமாக. அவர் போன வேகத்தில் அப்படி திரும்பி பார்த்தார். அங்கேருந்து பாலமுருகன், என்ன இல்லை அப்பா ஒரு விஷயம், பேசாமல் திரும்பி போகிறீரா இல்லை பிரம்மா இருக்கிற இடத்திற்கு நீரும் போகிறீரா? அதுக்கு மேலே நந்திகேஸ்வரர் அங்கே இருப்பாரா? நேராக போனார். உம்ம பிள்ளைய நீர் தான் பார்த்துக்கணும், நம்மால் முடியாது. அந்த பிள்ளைய நம்மால் ஒத்துராலையும் கட்டி காக்க முடியாது, நீரே போய் ஏதாவது செய்யும். வேகமாக ஓடினாராம் சிவபெருமான். எவ்வளவு வேகமாக ஓடினார்! பரமேஸ்வரி கிட்ட சொல்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய வாமபாகத்தவளாக இருக்கிற பரமேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு கூட நேரம் இல்லையாம். அந்த அளவுக்கு பிரபஞ்சம் தடுமாறி போய் விட்டதுன்னு ஓடினார். போய் நின்னார். எதுக்காக நீ ஜெயிலில் போட்ட பிரம்மாவை? பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியல. இதோட கதை அப்படியே போகலை. முதல்லே சொன்னேன், இந்த கதைகள் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி அந்த இடத்துல இருக்கிற கேப்புக்குள்ளே போய் என்னான்னு பார்த்தா தான் அந்த கதையில் இருக்கிற தாத்பரியமே நமக்கு புரியும். சிவபெருமான்கிட்ட இதை சொன்ன உடனே அவர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? உனக்கு தெரியுமான்னார். பிரணவத்தின் பொருள் பிரம்மாவுக்கு தெரியலேன்னு சொல்றியே, உனக்கு தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்னர் அந்த தண்டனை கொடுப்பதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதான்னு தெரிந்து கொண்டுதான் கொடுக்க வேண்டும். இப்போ பிரம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியல, நாம் பல சமயத்தில் கேள்வி கேட்டுருவோம். கேள்வியை கேட்டுட்டு எதிரில் இருக்கிறவருக்கு பதில் தெரியலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த பதில் என்னன்னு நம்மக்கிட்ட திருப்பி கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், அப்போ தான் கேள்வி கேட்கணும். கேள்வியை மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்லை.
கேள்வி கேட்டால் பதில் தெரிந்தால் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். வெறுமன கேள்வியை கேட்குறேன்னு சொன்னால் பதில் அவருக்கு தெரியலன்னா நமக்கு மாத்திரம் தெரியலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியுமான்னார் சிவபெருமான். கேட்கிற விதத்தில் கேட்டால் சொல்கிறேன். அதுக்கப்புறம்தான் முக்கண் பரமர்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் அடிபேண. ஒவ்வொரு இடத்துலையும் முருகப்பெருமான் தன்னுடைய பெருமையை மாத்திரம் அல்ல, தன்னுடைய அடியார்களின் பெருமையை, தன்னை நம்பக்கூடியவர்களின் பெருமையை ஏற்றிக்கொண்டே போவார். அதனால தான் அவர் ஞான பண்டிதன். ஞான பண்டிதன்னா என்ன அர்த்தம்? வெறுமன அறிவு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, எனக்கு இத்தனை விஷயங்கள் தெரியும். அறிவுனா என்ன அர்த்தம்? நாம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அறிவுனா ஜஸ்ட் மியர் பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மியர் பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பணிவோடு பயன்படுத்த வேண்டும்ங்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஞான பண்டிதனாக இருக்கிற கந்தக்கடவுள். அதனால தான் கந்தக்கடவுளை சுற்றி இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் எதை பார்த்தாலும் அது எல்லாம் போய் அந்த ஞானத்தில் தான் நிற்கும். அவர் அஜவாகனனாக ஆட்டை அடக்கியதும் சரி, அதே சமயத்தில் தந்தைக்கு மந்திரப் பொருளை சாற்றி உரைத்தவராக இருந்ததும் சரி, திருப்பரங்குன்றத்தில் முனிவர்களுடைய மகன்களுக்கு ஞானத்தை வழங்கியதும் சரி, இன்னொரு பக்கத்தில் தேவசேனா வள்ளியை மனம் புரிந்து கொண்டதும் சரி, இது எல்லாமே ஞானத்தினுடைய அடையாளம். அந்த ஞானத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு தருவதற்கான வழி. அதனால தான் அருணகிரிநாதர் பாடும்போது பாடினார், நீ யார் தெரியுமாப்பா? உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன். நீ எப்படிப்பட்டவன்? உல்லாசமானவன். கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று. அப்படி மயில் மேலே ஏறி போகும்போது எவ்வளவு உல்லாசம், எவ்வளவு சந்தோஷம். அதில் உல்லாசமாக இருப்பவன். ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம். அது என்ன முகம்னு கேட்டால் நிராகுலம். ஞானத்தை கொடுக்கும்போது, ஞானத்தினால என்ன, ஞானம் இருக்குது ஒருத்தருக்குன்னா என்ன ஆகும்? ஞானத்தினால கஷ்டங்கள் தீரும், துன்பங்கள் தீரும், துயரங்கள் போகும். நிராகுலன்னு சொன்னால் கவலையே இல்லாதவன், கவலைகளை தீர்க்கக்கூடியவன். ஆகுலன கவலை, நிராகுலன துன்பம் இல்லாதவன். கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. யாரெல்லாம் உன்னுடைய பெயரை சொல்லுகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியவன். உன்னோட பெயரை சொன்ன உடனேயே அவர்களுடைய மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்து விடக்கூடியவன். யோகம்னா சேருதல்னு அர்த்தம். முருகப்பெருமான் முருகான்னு சொன்ன உடனே அப்படி போய் யார் சொன்னார்களோ அவர்களுடைய நாவிலேயும் அவர்களுடைய உள்ளத்திலேயும் உட்கார்ந்து விடுவாராம். அப்படியே போய் உட்கார்ந்துருவார்னு கணக்கு. இலங்கையில் ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் இருந்தார். மிகப்பெரிய பண்டிதர், மிகப்பெரிய மகான். அவர் சொல்வர், முருகன் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்வர். யாரோ ஒருத்தர் முருகனை பார்த்து திட்டுறார்னு வச்சுப்போம், நீ எல்லாம் தெய்வமா அப்படின்னா, பக்கத்தில் நின்று அந்த திட்டை ரசித்து கேட்பாராம் கந்தக்கடவுள். வைதாரையும் வாழ வைக்கும் தமிழ் முருகன். தன்னை யார் வைகிறார்களோ, இவ்வளவு அழகாக வைகிறார்களே, இவ்வளவு வேகமாக வார்த்தைகள் வருகின்றனவேன்னு அதை கூட சுவைக்கக்கூடிய முருகன். யாரெல்லாம் முருகான்னு சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து விடக்கூடியவர். கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம். எப்படிப்பட்ட முகம்னா யோகமான முகம். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம். இந்த சூரபத்மன் ஒரு கதையெல்லாம் பார்த்தோமா இல்லையா? சூரபத்மனுக்கு ஒரு கசின் இருந்தான். ராட்சசர்களுக்கு நிறைய கசின் பிரதர்ஸ் எல்லாம் இருப்பார்கள். ராவணனுக்கும் நிறைய பேர் இருந்தார்கள், அந்த மாதிரி சூரனுக்கும் நிறைய பேர். அதில் ஒருத்தனுக்கு தான் கிரௌஞ்சன்னு பேர். அவன் மலையாக மாறி எல்லாரையும் ஏமாற்றுவான். அந்த மலையை தன்னுடைய வேலாயுதத்தால் பிளந்தவர். குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம்.
அப்படி குன்றாக இருந்த கிரௌஞ்சனை அழித்ததுனால பக்தர்களுக்கு இதத்தை கொடுத்தவர் உல்லாச நிராகுல யோக இத. மாறுபடு சூரரை வதைத்த முகம், வள்ளியை மனம் புணர வந்த முகம். மாறுபடு சூரரை வதைத்த முகம்னா, சூரன் மாயாஜாலம் பண்ணினான், விதவிதமாக மாயாஜாலம் பண்ணினான். அந்த மாயாஜாலத்திலெல்லாம் அவனை இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அவனுக்கு ஏற்ற மாயாஜாலங்களை செய்து, இப்போ சொல்லி பாருங்கள், உல்லாச நிராகுல யோக இத சல்லாபம், சண்டை போடும் போதே கூட சல்லாபம் செய்து, இதெல்லாம் தாண்டி வள்ளியை மனம் புணரும் போது அந்த வள்ளி தேவிக்காக உருகி 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 நின்றானே, வினோதனாக நின்றானே, அந்த வினோதன் ஆறுமுகமான பொருளை நமக்கு தருவான்கிறது தான் ஞான பண்டிதனாக நிற்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பெருமை. பெரியோர்களே, ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் பார்த்து இப்போது நிறைவு செய்வோம். சூரன் வதைன்னு சொல்கிற வழக்கமே இல்லை, சூர சம்ஹாரம்னு சொல்லுவார்கள். சம்ஹாரம்னா என்ன அர்த்தம்? ஹாரம்னா மாலைன்னு அர்த்தம். சம்ஹாரம்னா மாலையில் போய் சேருதல். சூரன் கூட முருகப்பெருமான் என்கிற அந்த மாலையில் போய் சேர்ந்து கொண்டான்னா, தன்னுடைய அடியார்கள், தன்னிடத்தில் சண்டை போட்டவர்களை கூட தன்னுடைய அடியார்களாக மாற்றி அவர்களுக்கும் கூட தனக்கு நிகரான ஒரு இடத்தை தரக்கூடிய கருணைதான் கந்தக்கடவுளின் கருணை என்பதை இந்த நல்ல நாளில் நினைவுபடுத்தி, எல்லோருக்கும் அந்த கந்தக்கடவுளின் பேரருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் வைகாசி விசாக விளையாட்டு நிகழ்ச்சியில் சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவாற்றிய டாக்டர் திருமதி சுதா சேசையன் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக மாலை மரியாதை செய்யப்படுகிறது. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.